வெல்கம் டு வேலை டிஎன் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசிடமிருந்து இந்து அறநிலைத்துறையிலிருந்து ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்பு செய்தி வெளியிட்டிருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலிருந்து இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. 12ஆம் தேதி முதல் வரக்கூடிய 27ஆம் தேதி வரைக்கும் நம்ம இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை செஞ்சுக்கலான்ட்டு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அலுவலக நாட்களான 10 மணி முதல் மாலை 5:45க்குள்ளார நீங்கள் போயிட்டு அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து விண்ணப்பத்தை கொடுத்துக்கலாம். அதாவது கோயில்லையும் நீங்கள் விண்ணப்பத்தை கொடுத்துக்கலான்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. வேலைக்கான பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் பாருங்கள், 8 காலி பணியிடங்கள், 8 விதமான போஸ்டிங்கும் இதில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வேலைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான கல்வி தகுதி இருக்குது. இதில் வந்து குறைந்தபட்ச கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. இதில் என்ன மாதிரியான வேலைவாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், காவலர், அடுத்தது தோட்ட பராமரிப்பாளர், அடுத்தது அர்ச்சகர், அடுத்தது வந்து ஓதுவர் போன்ற 8 விதமான காலி பணியிடங்களை வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ப மாதிரி அப்படின்னு இதிலே வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம சாதாரணமான போஸ்டிங்ஸ், அதாவது அலுவலக உதவியாளர், தோட்ட பராமரிப்பாளர், அடுத்தது பார்த்தீங்கன்னா காவலர் போன்ற இதுக்கெலாம் வந்து 10ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே இந்த வேலைக்கு நம்ம வந்து விண்ணப்பிக்க செய்யலாம். விண்ணப்பதாரரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1/7/2025 இந்த தேதி பார்க்கும்போது 18 வயது நீங்கள் வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 45 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்ன்ட்டு இதில் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்ஸு, இந்த வயது வரம்பு இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அட்ரஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், செயல் அலுவலர், சென்னை அருள்மிகு ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில், எண் 305, தங்கச்சாலை தெரு, சென்னை. ஸோ இந்த இடத்துக்கு தான் நீங்கள் வந்து உங்களோட விண்ணப்பத்தை வந்து பூர்த்தி செஞ்சு நீங்கள் இவங்களுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். இதில் தகுதியான விண்ணப்பத்தை வந்து அவங்க எடுத்துக்கொண்டு நேர்காணலுக்கு உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ விண்ணப்ப படிவம் எப்படி இருக்கும்னு பாருங்கள். விண்ணப்ப படிவத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ரீசண்ட் புகைப்படத்தை வந்து இங்கே பதிவிடுற மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களோட பெயர், உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, உங்களுடைய கல்வி தகுதி, பிறந்த வயது மற்றும் தேதி, உங்களுடைய சமயம், அடுத்தது உங்களுடைய சாதி சான்றிதழ், அதற்கான எண்ணு, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்பெஷல் கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா அதை வந்து இதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது இதர தகுதி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது, அடுத்தது உங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண்ணு, அடுத்தது விண்ணப்பிக்கும் பணியோட பெயர். அதாவது ஒரு விண்ணப்பம் தான் நம்ம பண்ண முடியும் ஒரு இதுக்கு. ஸோ அது வந்து எந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்றதை இந்த இடத்துல குறிப்பிடணும். அடுத்தது உடல் தகுதி சான்றிதழ் வந்து நீங்கள் இதில் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். இதிலே வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து கடைசியாக இடம், நாள், கையொப்பத்தை கொடுத்துட்டு நம்ம நீங்கள் மேலே பூர்த்தி செஞ்ச அனைத்து தகவலுக்கும் ஒரு ஜெராக்ஸ் காப்பி அட்ரஸ்ட் பண்ணி வைக்கணும். கல்வி தகுதிக்கு பண்ணுவீங்க, சாதி சான்று வைக்கணும், அடுத்தது ஏதாவது தகுதி இருந்ததுன்னா அது வைக்கணும். இப்போ அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக உடற்தகுதி சான்றிதழ் இதில் வைக்கணும். ஸோ இதோட அனைத்து நகல்களையும் வந்து நீங்கள் இது கூடயே இணைச்சி அட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் அனுப்பணுன்றதையும் இவங்களே இதில் தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து தபால் போஸ்ட் மூலமாக நீங்கள் ஒரு ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்புங்க. ஏன்னா 27ஆம் தேதிக்கு மாலை 5:45க்குள்ளார கோயிலுக்கு கிடைக்கக்கூடிய லெட்டர்ஸ் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். இதிலே வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் நமக்கு நேர்காணலுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ நிபந்தனைகள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அஞ்சல் வில்லை என்ன ஒட்டணும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்கை வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லோரும் படித்து பார்த்துட்டு ஒரு தடவை நீங்கள் பூர்த்தி செஞ்சு கரெக்டாக அனுப்பிச்சி விடுங்க. ஸோ இது எந்த ஒரு கட்டணமோ எழுத்து தேர்வோ எதுவுமே கிடையாது. இது டைரக்ட் செலெக்ஷன் மெத்தட் தான். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.